ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு டெடிகேட் யுவர் சில்ட்ரன் டு த லார்ட். உங்கள் குழந்தைகளை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யுங்கள். ஆதாரமாக வசனமானது 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27, 28வது வசனத்தை வாசிப்போம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அருமையானவர்களே, நல்ல கணவன் மனைவிக்கு ஒரு உதாரணமாக எல்கானா அன்னாலும் அவர்கள் திகழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக, நல்ல பக்தி உள்ளதாக, ஆண்டவருக்கு பிரியமானதாக இருந்தது. அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறை, அவளுக்கு பிள்ளை இல்லை. 1 சாமுவேல் 1:2வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் அவளுடைய சகோதரி பெனினாள் பிள்ளைகளுடைய அவள் வார்த்தைகளாலே அன்னாளை துக்கப்படுத்தினாள். அந்த துக்கம் அவளுக்கு மனமடிவை கொண்டு வந்தது. மிகுந்த அனுதினமும் அந்த வார்த்தைகளால் அவளுடைய இருதயம் தொலைக்கப்பட்டது. அன்னாள் இப்போது தன் பிரச்சனை தீர்வுக்காக தேவ சமூகத்தை நாடி ஆலயத்துக்கு ஓடுகிறாள். அங்கே அவள் மனம் கசந்து அழுது தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணினாள். 6வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, உங்களுடைய படிப்பு, வேலை மற்றும் திருமணம், குழந்தை பேறு இவைகளெல்லாம் தாமதமாகலாம். அதற்காக நீங்கள் வருத்தப்படாதீர்கள். கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தை உங்கள் மூலமாக நிறைவேற்ற அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக நீங்கள் காத்திருங்கள், ஜெபியுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் ஜெபியுங்கள். நிச்சயமாக அதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் அற்புதமான தேவன். நம்முடைய எல்லா பிரச்சனைக்குரிய தீர்வு கர்த்தரிடத்தில் உண்டு என்பதை விசுவாசியுங்கள். அவர் ஒருவர் தான் நம்முடைய பிரச்சனையை மாற்றுகிறவர். அது நம்முடைய பிரச்சனைக்குரிய பதில் அவரிடத்தில் உண்டு என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார், அற்புதம் செய்வார். இங்கே வாசிக்கிறோம், அன்னாள் ஆலயத்துக்கு போய் மனம் கசந்து அழுதாள். 11வது வசனத்தை வாசிக்கிறோம். உமது அடியானுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணினாள். அருமையானவர்களே, அவளுடைய எண்ணம் ஏக்கமெல்லாம், என் ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள், நான் அதை கர்த்தருக்கென்று நான் கொடுத்து விடுவேன் என்று முழு மனதோடு கூட அந்த குழந்தையை ஒப்பு கொடுக்க அவள் அர்ப்பணித்து ஜெபித்தாள். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் இந்த பிள்ளை வளர்ந்து நன்றாக படித்து நல்ல சம்பாதித்து நல்ல வேலை செய்து என்னை பார்த்து கொள்ள வேண்டும், முதிர் வயதிலே என்னை பார்த்து கொள்ள வேண்டும், என்னை கவனிக்க வேண்டும் என்று அநேக பெற்றோருடைய விருப்பமாகி இருக்கிறது. நல்லது தான். ஆனால் அன்னாளுடைய விருப்பம், முதல் பிள்ளையை அதை நான் கர்த்தருக்கென்று கொடுப்பேன் என்று மிகவும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினார். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். அவர்கள் வருங்காலத்தில் அவர்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுவார்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவார்கள், திருச்சபைக்கு ஆசீர்வாதமாக மாறுவார்கள். நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆதியாகமம் 28:20 முதல் 22 வசனம் வரைக்கும் அங்கே வாசிக்கும்போது, யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயத்து அவன் முகத்துக்கு விலகி அவன் தன் மாமன் வீட்டுக்கு ஓடி போகும்போது, சாயங்காலம் ஆனபோது அங்கே அவன் மலையிலே படுத்து தூங்குகிறான். அங்கே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறான். காலையில் எழுந்து அவன் ஒரு பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணுகிறான். தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டார். அருமையானவர்களே, அநேக சூழ்நிலையிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாக
நம்முடைய கடினமான சூழ்நிலைகள் மாறும்படிக்கு இப்படி பொருத்தனை செய்து ஜெபம் பண்ணுவதில் தவறு ஒன்றும் இல்லை. ஆகவே நீங்களும் இப்படி ஜெபிங்கள். ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அற்புதங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நன்மை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். 20வது வசனத்தில் 19, 20வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது கர்த்தர் அவளை நினைத்தருளினார். சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். சாமுவேல் என்றால் கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன். ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கும்போது நிச்சயமாக நமக்கு பதில் தருகிறோம். பிரச்சனையை மாற்றுகிறோம். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றுவார். உங்களுக்கு ஆறுதல் வரும், சமாதானம் வரும். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உயர்வை தருவார். ஆம் அருமையானவர்களே, இந்த அன்னாள் கர்த்தர் நினைத்தருளி அவள் ஒரு குழந்தையை, ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். அவள் கேட்டபடியே கர்த்தர் அவளுக்கு செய்தாள். அப்படி செய்ததினாலே அவள் மிகுந்த சந்தோஷம் அடைந்து இப்பொழுது அவள் அந்த குழந்தையை 3 வருடம் வரைக்கும் அதை பராமரிக்கிறாள். அதுக்கு பால் ஊட்டுகிறாள், அதை வளர்த்து ஆளாக்குகிறாள். அந்த யூத குழந்தைகள் குறைந்தது 3 ஆண்டுகள் அவைகள் பால் குடிக்கும். இப்போது பால் மறந்த பின்பு அந்த குழந்தையை அவள் கையில் எடுத்துக்கொண்டு பொருத்தனை செய்தபடியே அதை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்க அவர் ஆலயத்தை நோக்கி அவர் செல்கிறார். 3 காளைகளை பிடித்து கொண்டு ஒரு படி மாவு, ஒரு படி திராட்சை ரசத்தையும் கொண்டு அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் நிறைவேற்றுவதில், உங்களுக்கு செய்த அற்புதங்களுக்காக நீங்கள் பொருத்தனை பண்ணினபடியே கர்த்தருக்காக நீங்கள் அவருக்கு செலுத்த வேண்டியதை நீங்கள் செலுத்தி அவரை மகிமைப்படுத்துங்கள். பிரசங்கி 5:4வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய் என்று வேதம் சொல்கிறது. ஆமாம் அருமையானவர்களே, கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய நாம் பொருத்தனை செய்து ஜெபித்தோமோ அதை கர்த்தருக்கு செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அன்னால் அதை நிறைவேற்றினார். நீங்களும் நிறைவேற்றுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்கும்போது, நல்ல உத்தியோகத்தை கொடுக்கும்போது, நல்ல வருமானத்தை தரும்பொழுது, உங்களுக்கு நீங்கள் வேண்டிக் கொண்டதுபடியே கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தபோது நீங்கள் கர்த்தரை மறக்காதீர்கள். அவருக்கு சொன்னதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். சங்கீதம் 102 சொல்கிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆம் அருமையானவர்களே, இந்த அருமையான இந்த அன்னாள் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போய் கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிறாள், ஒப்பு கொடுத்தாள். அப்பொழுது 2 பலிகளை அவள் செலுத்தினாள். ஒன்று ஆசாரிடத்தில் கொடுத்து அவள் கொண்டு வந்த அந்த 3 காளைகளையும் கொடுத்து ஆசாரியின் பலியிடும்படி சொல்கிறாள். ஒன்று நன்றி பலி, கர்த்தர் செய்த நன்மைக்காக செலுத்தக்கூடிய தேங்க்ஸ் கிவிங் நன்றி பலியை செலுத்தினார். 2வது சர்வாங்க தகன பலியை செலுத்தினார். 3வது அவனை பிரதிஷ்டை செய்வதற்கான ஒரு பலியை செலுத்தினார். இப்படி அந்த பலிகளை ஆசாரியின் மூலமாக செலுத்தப்பட்டது. 2வது ஒரு பலியை அவள் செலுத்தினாள். தன் சொந்த குமாரனை, தன்னுடைய சொந்த மகனாகிய இந்த சாமுவேலை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாள். அவளுடைய கர்ப்பத்தின் கனியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாள். இதுதான் அவள் செய்த மிகப்பெரிய காணிக்கை, பலி. அப்படி என்றால் இந்த 2 ஆசாரியன் செலுத்திய பலியை விட அன்னாள் செலுத்திய பலி உயர்ந்த பலி. காரணம், தன் மகனையே ஆண்டவருக்காக அவள் ஊழியம் செய்யும்படி ஒப்பு கொடுத்தாள். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மையும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் ஜீவ பலியாக கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கர்த்தருடைய பாதுகாப்பில், ஆண்டவருடைய பராமரிப்பில், தேவனுடைய வழிநடத்தில் அவர்கள் இருப்பார்கள். ஆம் அருமையானவர்களே, இங்கே பார்க்குறோம், இந்த அன்னாள் தன் மகனை அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அன்னாள் தன் கர்ப்பத்தின் கனியை ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை அவன் கர்த்தருக்கென்று பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது. நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிவேன் என்று சொன்னார். அன்னாளுடைய இந்த அர்ப்பணிப்பு ஜெபம்
தன் மகனை குமாரனை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தது தன் முற்பிதாவாகிய ஆபிரகாமைப் போல, ஆபிரகாம் ஈசாக்கை செலுத்தினது போல அவள் செலுத்தினாள். ஆபிரகாம் தன் மகனை திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆனால் இந்த அன்னாள் தன் மகனை முற்றிலும் கர்த்தருக்காகவே ஒப்பு கொடுத்து விட்டான். ஆம் அருமையானவர்களே, உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். 1 சாமுவேல் 1:28. இன்றைக்கு அப்படி உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கென்றே நீங்கள் ஒப்பு கொடுங்கள். அவர்கள் ஆசீர்வாதமாக வளருவார்கள். யாக்கோபு இப்போது கானான் தேசத்திலிருந்து திரும்பி தன் மாமன் வீட்டிலிருந்து திரும்பி வருகிறான். கானான் தேசத்திலே அவன் சீகேமிலே போய் தங்குகிறான். அவன் செய்த பொருத்தனையை மறந்து விட்டான், செலுத்த தவறிவிட்டான். சீகேமிலே அவனுக்கு மிகப்பெரிய துன்பம், வேதனை, கஷ்டங்கள். கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார். ஆதியாகமம் 35:1 நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். இப்போது யாக்கோபு அவன் தன் குடும்பத்தாரோடு கூட போய் சேர்ந்து அந்த கர்த்தர் தரிசனமான அந்த பெத்தேலுக்கு போய் அங்கே கர்த்தருக்கு பொருத்தனையை நிறைவேற்றினான், பலிபீடத்தை உண்டாக்கினான், பலியை செலுத்தினான், கர்த்தரை ஆராதித்தான், ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்தினான். கர்த்தர் அங்கே அவனை சமாதானத்தோடு குடியிருக்க பண்ணினார். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் கர்த்தருக்காக செய்ய வேண்டியவர்களை செய்து நிறைவேற்ற வேண்டும். அடுத்து அங்கே கர்த்தரை அவன் பணிந்து கொண்டான். சிறு பிள்ளையாக இந்த சாமுவேல் கர்த்தரை பணிந்து கொண்டான். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை அறிகிற அறிவு என்பது ஆண்டவர் தம்மை யாருக்கெல்லாம் வெளிப்படுத்துகிறாரோ அவர்களெல்லாம் அந்த வெளிப்பாடு பெற்றவர்களாக கர்த்தரை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளே வருகிறது. ஆகவே இந்த சின்ன பிள்ளையாக கர்த்தரை அவன் அங்கே ஆலயத்தில் பணிந்து கொண்டான். அந்த நாள் முதற்கொண்டு அவன் அங்கே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாக, ஆண்டவருடைய சமூகத்திலே பணிவிடை செய்கிறவனாக அவன் சிறு பிரயாயத்திலிருந்தே அவன் வளர்ந்து வருகிறான். அவன் அங்கே தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக வசனம் சொல்கிறது, அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். உங்கள் பிள்ளைகளும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் நீங்களும் கர்த்தருக்கென்று உங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்கள். அவர் அவர்களோடு கூட பேசுவார். கர்த்தர் பிள்ளைகளோடு பேசுவார். பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்பார்கள். ஆம் அருமையானவர்களே, அவர்களுக்கு கர்த்தருடைய பராமரிப்பு தேவை. பிள்ளைகளுக்கு தேவனுடைய வழிநடத்தல் தேவை. தேவனுடைய சத்தம், வார்த்தை தேவை. ஆகவே அந்த பிள்ளைகளை நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அநேக இயேசுவானவர் அவர் ஊழியத்திலே வந்த பொழுது அநேக சிறு பிள்ளைகளை பெற்றோர்கள் அவர் ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வந்தார்கள். சீஷர்கள் அவர்களை தடை பண்ணினார்கள். ஆனால் இயேசுவானவரோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதித்தார். அருமையான தேவ பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவர்களை வளர செய்வார். சாமுவேல் கர்த்தரை அறிந்து கொண்டார். தேசத்தில் தேவனுடைய வார்த்தை அபூர்வமாக இருந்தது. ஆனால் சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தது. அது மட்டுமல்ல, அவன் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்தார். சாமுவேல் கர்த்தருக்கு ஊழியம் செய்தான், அவன் பணிவிடை செய்தான். சாமுவேல் நியாயாதிபதியாக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக அவர் ஊழியம் செய்தார். ஆகவே 3 ஆஃபீஸர்ஸ், அவர் அங்கே 3 ஊழியங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினான். சவுல் ராஜாவையும் தாவீது ராஜாவையும் அபிஷேகம் பண்ணினார். உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேசத்தில் உயர்ந்த பதவிகளில் கொண்டு வருவார். இன்றைய சிறு பிள்ளைகள் நாளைய தலைவர்களாக மாறுவார்கள். கர்த்தர் அவர்களை உயர்த்த முடியும். ஆகவே உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தால் கர்த்தருடைய வழியிலே, வார்த்தையிலே அவர்கள் நடக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பின்னாட்களில் அவர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள், சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள், தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆகவே அருமையானவர்களே, உங்கள் பிள்ளையை அன்னால போல கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் பிள்ளை ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசுத்த தகப்பனே, இதை நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அருமையான பிள்ளை சாமுவேல் அன்றைக்கு தேசம் முழுவதுக்கும் ஆண்டவரே நியாயாதிபதியாக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். அதுபோல் ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வழி நடத்தக்கூடிய, கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து அவர்களை பிரதிஷ்டை செய்யக்கூடிய தேவ பிள்ளைகளாக இருக்க உதவி செய்க.
ஒவ்வொரு பிள்ளையும் இந்த தேசத்தில் ஆசீர்வாதமாக இருக்க, சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க, அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்தரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.